ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் வேறு லெவலில் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என்னோடய பைக் வந்து இது வரையும் ப்ராப்ளம் கொடுத்ததில்ல. ஆனால் இப்போது ரீசெண்டாக இந்த கிளைமேட்டில் வந்து பேட்ரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது. இது லீக்கேஜால் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா லீக்கேஜால் கிடையாது. பேட்ரி கிளைமேட்டுக்கு ஒரு 4 நாள் விட்டால் கூட ஃபுல் ட்ரெயின் ஆகிடுது. 40% வந்துடுது. அதனால் என்ன தான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்தாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ பியருக்கு போயிட்டுறப்போ கடையில் எடுத்து போய் கொடுத்து அதை கலட்டி திரும்ப கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி ₹100 சார்ஜ் அதுக்கு பண்ணுறப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்குறப்போ நெட்டில் வந்து பேட்ரி சார்ஜிங் ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று பார்த்தேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன். ஏன்னா ட்ராவல் பண்ணுறப்போ வந்து பேட்ரி ட்ரெயின் ஆகிடும், எங்கே போய் சார்ஜ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா வந்து டக்குன்னு ட்ரெயின் ஆகிடுச்சு, எங்கே போய் நம்ம அந்த அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிள் தேடி அது இன்னொரு சார்ஜ் எங்கே போகிறது. ஸோ இதே காருக்கும் யூஸ் ஆகுது. அந்த டிவைஸ் வந்து நான் காட்டுறேன், ஓகேங்களா? பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் அந்த டிவைஸ், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு இன்டெலிஜென்ட் பல்ஸ் ரிப்பேர் சார்ஜ், ஓகேவா? இதிலே மோட்ஸ் இருக்குது பாருங்கள். கார் இருக்குது, பேட்ரி இருக்குது, வெட்டு, மோட்டர் சைக்கிள், ரிப்பேர் அப்படின்னா பேட்ரி ஃபுல்லாக இந்த பல்ஸ் சார்ஜ் மாதிரி வரும். இப்போது சின்ன சின்ன பல்ஸ் கொடுத்து அது வந்து பேட்ரி வந்து டெட்டான பேட்ரி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு இது மோடு வச்சு சும்மா லைட்டாக டேப் பண்ணாவே இந்த மோடு செலக்ட் ஆகுது, ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த டிவைஸ். நம்ம கடையில் போய் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலே ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதோட டிவைஸ் பின்னாடி போடுறோம் பாருங்கள் வீடியோ. நான் நினச்சி டிஎஃப்ன்றது அதில் நான் போட்டதுப்படி ஹோம் நெட்ஒர்க், அப்படி ஹோம் கனெக்ஷன் வரப்போ டிஎஃப் தான் வரும். அதனால சார்ஜிங் இருக்குது, ஃபுல்லாகிடுச்சுன்னு உங்களுக்கு 100% ப்ராப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸாஸ்ட் போர்ட் வந்துட்டு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டுருக்கேன். அதாவது இதில் ஃபியூஸ் இருக்கனால ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா ஃபியூஸ் தான் கட் ஆகும். இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போது ரிமூவ் பண்ண போகிறோம். பேட்ரி சார்ஜ் பண்ணி வச்சு இது கரெக்டாக தனியாக வச்சாச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணி வச்சு இன்ஜின் ஆன் பண்ணிட்டேன். இப்போ கண்டிப்பாக ஆன் ஆகணும். ஆன் லெவலு ஆன் ஆகிடுச்சு, சூப்பரு. கண்டிப்பாக அந்த